டெலிகனேஸ் ப்ராப்ளம் இவன் தூக்கி அவனை பொடியான்னு யாரும் இதுவரைக்கும் எந்த டைரக்டர் சொன்னதும் இந்த தயாரிப்பாளர் சொன்னான். சார் நான் டிஎம்கே எம்பி, என் பேர் சிவா, உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நடிகர் நீங்கள், இந்தாங்க என் கார்டு வச்சுக்க, எம்பி கார்டு வச்சுக்க, இனி ஹெல்ப் யூ ஒன் யூ கால் மீ. இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. தமிழ் பிடிக்காது, ஆனால் அண்ணாத்தில் தமிழ் பிடிக்கும் எனக்கு அப்படின்னா. அது மாதிரி எனக்கு எம்பி சிவா அந்த மாதிரி. அது மீசை நீங்கள் அதுக்கு தான் வச்சுருக்கேன். மீசை எடுத்துடாங்க, மீசை வளர்த்து நீங்கள் ஒரு எக்ஸர்சைஸ் மேன் மாதிரி வருவீங்க. நான் அந்த விருதுகளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறது இல்லை. விருது என்ன விருது? இப்போ நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ணுறீங்களா, அதே ஒரு விருது தானே. கண்டிப்பாக. இந்த வீடு ஷூட்டிங் வாடகை விட்டேன் நான் தான் முதல்ல. இந்த ஏரியாவில் வீடு கட்டி ஷூட்டிங் வாடகை விட்டேன். சூர்யா சிங்கம் பார்ட் 2 வரைக்கும் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. சார் நீங்கள் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் உங்களால் நடிக்க முடியாமல் டேட் கிடைக்காம மிஸ் ஆகி இன்னொரு நடிகருக்கு அது போய் அது மிகப்பெரிய பேசப்பட்ட கதாபாத்திரங்களாக மாறி இருக்கா? அந்த மாதிரி தான். அப்படி ஒன்றும் கிடையாது. எனக்கு கால்ஷீட்டு தான் வேறு ஒருத்தனை போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி டெலிகனேஸ் ப்ராப்ளம் இவன் தூக்கி அவனை பொடியான்னு யாரும் இதுவரைக்கும் எந்த டைரக்டர் சொன்னதும் இந்த தயாரிப்பாளர் சொன்னான். அவர் பட்ட ஒரு வேலையை பார்ப்பார் போவார், அப்படிங்கிற பேர் தான் வச்சுருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா லூஸ் டாக்ஸ் கிடையாது. கேரவனில் உட்காந்து பொழுதுபோக்கும்போது அடுத்த தருமுறை பேசுறது, வாயில் இருக்க வார்த்தை என்னென்னா பேசக்கூடாது இல்லையா. ரொம்ப மரியாதையாக மதிப்பாக பேசுகிறது, அவங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். வித்அவுட் ரிலேஷன், குட் ரிலேஷன். அதனால் இப்படி ஓடிட்டுருக்கு லைஃப். ஆனால் இப்போ நடிச்சிருக்கீங்களா தொடர்ந்து ஒரே மாதிரி? நமக்கு அப்பா கேரக்டராகவே வந்துட்டுருக்கே, கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம். என்ன பண்ண முடியும்? வயசாகிடுத்து, தலையை கிரே எடுத்து 80 வயசு எனக்கு இப்போது. இனிமேல் நம்ம கிராண்ட் ஃபாதர் அந்த கேரக்டர் தான் பண்ண முடியும். அதை ஒழுங்காக பண்ணால் போகிறோம். ஏன்னா எல்லோரும் அப்பா இல்லாமல் யாரும் இந்த உலகத்துக்கு வந்தது இல்லை, இன்க்ளூடிங் மீ. நான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், எங்கள் தாத்தாவை பார்த்துருக்கேன், அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் என்னை பார்க்கும்போது அவங்க தாத்தா ஞாபகம் வரணும், என்னை பார்க்கும்போது அவங்க அப்பா ஞாபகம் வரணும். ஞாபகம் வந்தால் என் கேரக்டர் வெற்றி. இப்போது இந்த பாண்டியராஜ் படம் கேலி பில்லா கில்லாடி ரங்கா, அது ஒரு அப்பா கேரக்டர் பண்ணேன். எல்லோரும் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கேஸ் எழுதினாங்க. சார் எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் அப்படியே எங்கள் அப்பா ரீசெண்டாக தவறி போயிட்டார் சார், ஆனால் அவர் என்னை முன்னுக்கு கொண்டு ரொம்ப பாடுபட்டார் பாவம். நீங்கள் அதான் கடைசியில் உங்கள் படத்தை சொல்கிறீங்க. என் பையன் திருந்தவே பண்ணுறான், அப்புறம் திருந்தி அவனாக வருவான், வந்து இந்த 25,000 கொடுப்பான். விமல் வேணாண்டா, எனக்கு உன் பணம் வேண்டாம், எனக்கு அப்புறம் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேரில் பேங்கில் பணம் போட்டு வச்சுருக்கேன். பொண்ணு கல்யாணத்துக்கு தனியாக பணம் போட்டேன், நகையெல்லாம் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. உன்னை அடித்தா எனக்கு வலிக்காதா? ஏன்டா உன்னை அடிக்கிறேன்? ஏன் உன்னை திட்டுறேன்? என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்குடா. ஞாபகம் வச்சுக்கோ. நானும் மளிகை கடை, பொட்டி கடை, அந்த கடையெல்லாம் வச்சு தான் வந்தேன். ஒன்றும் சரியாக போகல. கடைசியில் கடையை காலி பண்ணிட்டு போகிறேன். கடையை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி விற்கிறதுக்கு கூட காசு இல்லை. நான் சைக்கிளில் போவேன், உங்கள் அம்மா கூட அப்படிலாம் உன்னை பற்றி வளர்த்தன் இல்லை. அப்படிங்கும்போது அழாதான் கிடையாது, தேட்டரில் கையடிக்காதும் கிடையாது. அப்படி சொல்லுவேன், இப்போ நீ வளர்ந்துட்டு நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நம்ம என்னென்ன ஒரி சம்பாதிச்சிட்டேன்னா ஒரி கோஹெட் போயிட்டு வா. அப்படி மோட்டர் பைக் எடுத்து நான் பாட்டு போயிடுவேன். தெய்வங்கள் எல்லாம்
அந்த பாட்டுக்கு அழுகாதவங்க யாருமே கிடையாது. ஆஹ், அந்த பாட்டுக்கு அழுகாதவங்க யாருமே கிடையாது. நான் முத்துக்குமாருடைய அருமையான பாட்டு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றிய போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் கூட அன்பு கூட தோற்று போகும். தந்தை அன்பின் பின்னே. நல்லா இருந்தது. அது மாதிரி ஏஜ்டு கேரக்டர் இல்லாமல் படம் பண்ண முடியாது. அப்பா தாத்தா இல்லாமல் யாரும் படம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வேணும், ஒரு அப்பா வேணும், ஒரு தாத்தா வேணும். என்ன அதை ஹீரோக்களே பண்ணிட்டு தான் எனக்கு ஆபத்து. வர்ற ஹீரோக்களே அப்பாவும் தாத்தாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் எங்கே போகிறது? டபுள் ஆக்ஷனில் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே பிள்ளையாகவும் அப்பாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும். அதுக்கு நான் எங்கே போகிறது? அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. சில டேரக்டர் இருப்பான், எனக்கு அது வேண்டாம், என் டெல்லி நியூஸாக வேணும் அப்படின்னு சொல்கிற டேரக்டர் இருக்காங்க. எழுதும் போது கூட சார் டெல்லி கணேஷ் ஃபுல்லாக நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அதெல்லாம் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். சார் இப்போ பேசும்போது எனக்கு தோணுச்சு, இந்த கேடி பிளாக்ல எங்கள் படத்தை பார்த்து நாங்களே அழுதோம். உங்களுக்கு பையன் இருக்கார், ஃபேமிலிக்குள்ளே அந்த பாட்டு அந்த படம் வரும்போது எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க வீட்டில்? எல்லோரும் அழுதாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி சம்பவம் நடந்தது கிடையாது. என் பையன் ரொம்ப ஒபீடியன் பாய். என் மேலேயும் என் ஒய்ஃப் மேலேயும் ரொம்ப பிரியம் அவனுக்கு. இப்போ எனக்கு உடம்பு முடியலைன்னா அவன் தான் டாக்டரை கொண்டு போகிறான், அவன் தான் மருந்து வாங்கி கொடுக்குறான். வீட்டில் ஏதாவது இப்போ மாற்றங்கள் நான் எல்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு காலத்தில். வீட்டுக்கு இங்கே இந்த வீடு வந்து நான் கட்டின வீடு. இங்கே இருக்கிற ஜன்னல்லேருந்து இங்கே இருக்கிற கதவு வரைக்கும் எல்லாம் நான் பார்த்து வச்சு பண்ணுது. இப்போ அதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணாதேங்களாம். உங்கள் ஸ்டைல் வேறு, எங்கள் ஸ்டைல் வேறு, நீங்கள் பண்ணாதீங்க, இப்போ நாங்கள் பார்த்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் பசங்களால் அவங்க கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த படத்தை அப்படி நடித்தேன். நடிப்புங்கிறது வேறு, ஆனால் அதை வாங்கிட்டு நடித்தேன், அவ்வளோதானே தவிர. என் பையனே சொல்லுவேன், நல்லா இருக்குப்பா, உன்னோட நடிப்பு பிரமாதமாக இருக்குப்பா. நான் தேட்டர்லேயே உட்காந்து பார்த்தேன். என் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் சொன்னேன், ஏ பா அப்படிங்கிறான். அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துப்பாங்க அவன். அதனால் எல்லாமே என் வீட்டில் நடந்தது தான் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் எங்கேயோ நடந்து கூட காட்டலாம். அந்த உணர்வை எடுத்துக்கணும் நம்ம, அதை எடுத்துட்டு பண்ணலாம். சரி, இந்த சினிமா வாழ்க்கையில் சினிமாவில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் அப்படின்னா யார்? யாருக்கும் சினிமா நண்பர்கள் கிடையாது. ஏன் சார்? இல்லையே, யாருக்கு யார் நண்பர் சொல்லுங்கள், யாரையாவது சொல்லுங்கள். அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, யாரையாவது சொல்லுங்கள். ஷூட்டிங் நடக்கும்போது நல்லா பேசுகிறோம், சிரிக்கிறோம், ஜாலியாக இருப்போம். மறுபடி கலவை ஹாய் கணேஷ் ஆலோசா அப்படிவோம். அதுக்கப்புறம் நான் அந்த நடிகர்கிட்ட பேசக்கூட முடியாது சார். டெலிஃபோனில் அவன் பார்த்துட்றான் யார் பேசுகிறான்னு. அவன் பார்த்து அவர்கிட்ட கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா போகாது கால். நாம் எங்கேயாவது பப்ளிக் சார் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், உனக்கு காலே வரல. அப்படியா? ஏய் சார் ஃபோன் பண்ணாடா, சார்கிட்ட இருந்தால் கூட என்ன அப்படி பேர், அதோடு சரி. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. ஒரு அப்ளிகேஷன் போகிறோம் வச்சு, ஒருத்தன் கதை வச்சுருக்கேன், நல்ல கதை, இவருடைய கால் ஷீட் கிடச்சா நான் படம் எடுக்கிறேங்க, அவங்களுக்கு தயாராக இருக்கான். அவன் சொல்கிறான், சார் நீங்கள் போய் சொல்லுங்கள் சார் கொஞ்சம்னா. எனக்கு கூச்சமாக இருக்குது. சொன்னால் அவங்க எடுத்துப்பாங்களோ மாட்டாங்களோ, நாளைக்கு என்ன ஹலோ சொல்கிறாங்களோ மாட்டாங்களோ பயம் எனக்கு. அது இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இன்னும் நல்ல க்ளோஸாக எல்லோரும் பழகக்கூடிய வாய்ப்பு நிறைய சங்கத்தள்ளி மீட்டிங் போது கூடுறோம் எல்லோரும். ஓட்டு போடும்போது எல்லோரும் பார்க்குறோம், அதோடு சரி. அதுக்கப்புறம் ஒருத்தர் செத்து போனால் மாலை போடுறதுக்கு வராங்க, அப்போ பார்க்குறாங்க, அவ்வளோதான். வேறு எங்கே பார்க்குறாங்க, எங்கே பேசுகிறாங்க, பேச முடியுமா? ஏன் அந்த இடைவெளி இல்லையா? நீ பெரியவன் நான் பெரியவங்கிற காம்ப்ளெக்ஸா என்ன? நீ சம்பாதிக்கலாம் அந்த அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் எனக்கு கிடையாது, வேறு யாருக்கும் இருக்கலாமா இருக்கும். ஓகே சார், இப்போ அடுத்த மாதம் கலைஞர் அவர்களோட 100ஆண்டு விழா தமிழக அரசு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஸோ கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு. இளைஞன் ஒரு படம் சுரேஷ் எடுத்தார், விஜய் நடித்தார். அதில் ஒரு கேரக்டருக்கு கலைஞர் என்ன சொன்னார், இந்த பையனை புள்ளிய நல்லா பண்ணுவான்னு அவரே சொன்னார். வெக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் மாற்ற வர அப்படின்னு. ஸோ அவர் பூஜை ஷூட்டிங் பார்க்க வந்திருந்தார். பக்கத்தில் யாரும் போக முடியாது, ரொம்ப கிடுபிடி, நிறைய செக்யூரிட்டிலாம் இருந்தது. அவருக்கு நடக்க முடியல, இப்போ வீல் சேர்லாம் அவர் இருந்தார். பூஜையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு, நான் ஒரு ரோல் சொன்னேன், அது யார் பண்ணுறா, டெல்லி கணேஷ் அவர் தானே பண்ணுறாரு, எங்கே அவரை கூப்பிட்டாரு. அவ்வளோதான், ஒரே எல்லாம் ஓடி வந்து கைத்தாங்களா கூட்டி என்னை கொண்டு விட்டாங்க. அவர்கிட்ட அப்படியே பார்த்தாரு, நல்லா இருக்கு அப்படின்னாரு. அது ஒன்று தான் நான் செஞ்ச பாக்கியம்னா அது ஒன்று தான். அதில் நான் மறக்க முடியாது கலைஞரை. ஆனால் பொதுவாக அந்த கட்சி சார்பாக நான் போகிறதில்லை, எந்த கட்சிக்குமே போகிறதில்ல. இப்போ திமுகன்றது எனக்கு ஒரு சில நண்பர்கள் தான் உண்டு. திருச்சியில் சிவா இருக்கார் இல்லையா, ஆமாம், அவர் நெருங்கிய நண்பர். அவர் அரசியலும் பேசுவார், ஆன்மீகமும் பேசுவார், ரொம்ப அழகாக, நல்லா படித்த மனுஷன். என்னுடைய நிறைய ஃபங்க்ஷனுக்கு திருச்சியில் அவர் தான் தடவை தங்கியிருக்காரு. எனக்கு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணதே அவர் தான். எனக்கு ஒன்றும் இல்லை, வாலி, பாலச்சந்தர், பி சுஷீலா, எம்எஸ் விஸ்வநாதன், எல்லாருக்கும் பாராட்டு இருந்தது. ஆமாம், அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் நானும் மீட் பண்ணது ரொம்ப அழகாக இருக்கும். அவர் ஃப்ளைட்டில் போகிறார், நானும் ஃப்ளைட்டில் போகிறேன். எனக்கு இந்த கருப்பு சிவப்பை பார்த்ததே கொஞ்சம் அலர்ஜி, எனக்கு பிடிக்காது. அவர் ஒரு சின்ன மேலையில் சொல்லியிருக்கேன். அவர் உட்காந்து நல்லா வெயிட், எப்போவுமே அவர் வெயிட் அண்ட் வெயிட்டில் தான் இருப்பார், நல்லா ஜம்முன்னு. அந்த கருப்பு சிவப்பு கதையை பார்த்தேன். நான் பேசாமல் யாரோ போகிறார், நமக்கு யாரும் தெரியாது, வேறு பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் அவர் அங்கேருந்து எழுந்திருந்து வந்து, சார் நான் டிஎம்கே எம்பி, என் பேர் சிவா, உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நடிகர் நீங்கள், இந்தாங்க என் கார்டு வச்சு, எம்பி கார்டு வச்சுக்க, எனி ஹெல்ப் யூ வாண்ட் யூ கால் மீ, இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. சிவா சொன்னார் என்கிட்ட. அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் நான் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. அவர் பார்லிமெண்ட்டில் பேசினா கூட நான் கேட்பேன், ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் நீ பேச நல்லா இருந்தது சார் அப்படின்னு. அதனால் ஒரு வடகதிகாரன் சொன்னான் பார்லிமெண்ட்டில், அண்ணாதுரை இப்போ எம்பி, அவன் பார்லிமெண்ட்டில் சொன்னான், ஐ டோன்ட் லைக் தமிழ் பட் ஐ லைக் அண்ணாதுரை இஸ் தமிழ் அப்படின்னா. தமிழ் பிடிக்காது, ஆனால் அண்ணாதுரை தமிழ் பிடிக்கும் எனக்கு அப்படின்னா. அது மாதிரி எனக்கு எம்பி சிவா அந்த மாதிரி. ஓகேங்க சார். சார் பொதுவாக ஒரு கலைஞருக்கு வந்து வயது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போவும் உங்களுக்கு நிறைய படங்கள் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்கன்னு கேள்விப்படுறோம். என்னென்ன படங்கள் சார் பேக்கப் வச்சுருக்கீங்க? படங்கள் சுந்தர்சி படம் ஒன்று பண்ணுறேன். திடீர்னு ஹரி ஒரு நாள் ஒருத்தர் சேர்ந்து படங்கள்னாரு. ஒரு ஹோம் மினிஸ்டர் மாதிரி லெவல், ஏதோ மந்திரி லெவல். விஷால் படம் தான். விஷால் படம். அதுக்கு போனேன், டக்குன்னு ஷார்ட் எடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க. அவர் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், அதனால் கூப்பிடாமல் இருக்க முடியாது, கூப்பிட்டாரு, போகலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இவர் பிரபு சாலமன் ஒரு படம் எடுக்கிறதா சொன்னார். அது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காரு, நல்ல கேரக்டர்ஸ். அது மீசை நீங்கள் அதுக்கு தான் வச்சுருக்கேன், மீசை எடுத்துறாங்க. மீசை வளர்த்து நீங்கள் ஒரு எக்ஸர்வீஸ் மேன் மாதிரி வருவீங்க, நீங்கள் ஏற்கனவே எக்ஸர்வீஸ் மேன், ஆனால் உங்களை பண்ணுறது நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா இருக்கு சார் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ மழையின் காரணமாக அவர் கிடைக்கிற லொக்கேஷனை சும்மா சொல்லிட்டு பண்ணுறாரு. அவர்
பிரபு சாலமன் நல்லா தான் நடிப்பார் எப்போவுமே. அவருடைய இந்த கும்கி எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஆமாம். அப்போது கொஞ்சம் விவரமான ஆள், நல்லா பண்ணுவார். அதனால் ஒரு நல்ல கதை சொன்னார். இது வரைக்கும் யாரும் சொல்லாத கதையை சொன்னார். நல்லா இருக்குது அந்த கதை. நடந்த கதை இப்போவும் கிராமத்தில் நடந்துட்டு இருக்கிற கதை. ஒரு கதையை எடுத்திருக்காரு. அதுக்காக லொக்கேஷன்லாம் பார்க்க போயிருக்காரு. அந்த லொக்கேஷன் அவர் மனசுக்கு பிடிச்சா தான் அவர் எடுப்பார், சும்மா சுத்தம் பண்ணுறாரு. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. அவர்கிட்டருந்து பதில் வரணுங்கிறதுக்காக நான் மீசியை வச்சுட்டே இருக்கேன். ஆமாம், அவர் சொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு. அது வந்து எனக்கு சம்டைம் பெரிய லெவலில் தேசிய விருது வாங்குற கொண்டு இருக்கலாம், விட்டாலும் விடலாம், யாரு கண்டா. நான் அந்த விருதுகளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறதில்லை. விருது என்ன விருது? இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுறீங்களா, அதே ஒரு விருது தானே. கண்டிப்பாக. டெல்லி கணேஷ் இஸ் known to everybody. That is an award for me. I don't want பத்மஸ்ரீ, I don't want any other இது பட்டங்கள்லாம் வேண்டாம். நம்ம போகலாம் 4 பேர் ரோடு நடிகரும் போடலாம்டா, யார் தெரியுதா, டெல்லி கணேஷ் அப்படி சொன்னாலே போதும். அதுதான் பட்டம், அதுதான் பதவி. இல்லை, இப்போ கூட நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது பாதை தெரில எனக்கு. அந்த ரோட்டில் ஒரு முக்கில் ஒரு காடை கேட்டேன். நேராக போப்பா, 2வது வீடுப்பா அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா இந்த ஏரியாவில் முதல்ல கட்டின வீடு இந்த வீடு தான். ஓ, ஓகே. இந்த வீடு கட்டிட்டு அந்த வீடு எம்டியாக இருந்தது. அங்கே வந்து லான், நல்ல கொரியன் கிராஸு, தேக்கு மரம், மாமரம், தென்னை மரம்லாம் வச்சுருந்தேன். மாமரம்லாம் குத்து குத்தாக காய் பயங்கரமாக காய்க்கும், எழுதியும் காய்க்கும். இந்த வீடு ஷூட்டிங் வாடகை விட்டேன். நான் தான் முதல்ல ஓகே இந்த ஏரியாவில் வீடு கட்டி ஷூட்டிங் வாடகை விட்டேன். சூர்யா சிங்கம் பார்ட் 2 வரைக்கும் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. பாலச்சந்தர், சிவகுமார், டி ராஜேந்தர், பாலு மகேந்திரா எல்லோரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு அப்போது கூட்டம் எக்கச்சக்கம் வரும். பப்ளிக் எல்லாம் நடிகரை பார்க்குறதுக்கு கொண்டு வரும், போலீஸ் வருவது, என்ன கொண்டு வந்தேன். டெல்லி கணேஷோட வீட்டில் ஷூட்டிங். அப்புறம் இந்த வீடு வந்து டெல்லி கணேஷ் டெல்லி ஹவுஸ்னு எடுத்து இப்போ கூகுளில் போட்டு பார்த்தா டெல்லி ஹவுஸ்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த வீடை நான் வந்து ஷூட்டிங் போடுறது நிப்பாட்டிட்டேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண, ஜென்ரேட்டர் ஓடுது, ஷூட்டிங் எடுக்கக்கூடாது. ஷூட்டிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு தெரில. கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும், ஷூட்டிங் எடுக்கணும். உன் வீட்டுக்குள்ளே வந்து ஷூட்டிங் எடுத்தால் நான் அப்ஜெக்ட் பண்ணலாம், ரோட்டில் எடுத்தால் எப்படிங்கண்ணே? அதுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். இந்த அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு ஷூட்டிங் எடுக்கக்கூடாது, ஷூட்டிங் எடுக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. மற்றவங்க யாரும் தண்ணியும் அடிக்கல. அவளுக்கு டாஸ்மாக் போய் பாருங்கள், ஷூட்டிங் ஆன நிற்கிறாங்க. நம்ம மாதிரி 24 hours வேலை பார்க்குற தொழிலாளி வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி தான், சினிமா மட்டும்தான். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குளிர் இருந்தாலும் ஷூட்டிங் நடக்கும். எல்லோரும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஃபீல்டு சினிமா ஃபீல்டு. அது இங்கே ஏரியாவில் எல்லோரும் கொஞ்சம் பொறாமை, கூட்டம் வருது, நான் இன்னும் கோடியாக சம்பாதிக்கிற மாதிரி நினைப்பு. நான் இந்த ஏரியாவுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு ஆகிட்டேன். அதனால் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து நானே ஷூட்டிங் வழங்கி விட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் நிறுத்திட்டேன் ஷூட்டிங்கை. சரி. அதுக்கப்புறம் இந்த வீடை வந்து என் பொண்ணு கொடுத்துட்டேன். நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். அதனால் ஓகே. இல்லைன்னா அதை வச்சு தான் அந்த வீடு லேண்ட்மார்க்கே எல்லோரும் எங்கே இருக்குங்க, இந்த டெல்லி ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு 3வது ரோடு ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தான் லேண்ட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு உங்கள் வீடு. லேண்ட்மார்க் தான் அது. ஆமாம். ரொம்ப நன்றி சார். இந்த பேட்டியில் உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சினிமா, அரசியல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க. ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. அது ரொம்ப நன்றி சார்.